அனைவருக்கும் வணக்கம். மே 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்திரகுப்தன் அவதரித்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தாங்க. இந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு கரெக்டாக நமக்கு அனுப்புகிறவர், நம்மளுக்கு சொல்கிறவர் அப்படிங்கிறது தான் நம்ம பாவ புண்ணிய கணக்கை சரி பார்க்குறவர் தான் இந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிறது. இந்த சித்திரகுப்தனை வழிபாடு செய்கிறதுக்கு மிக உகந்த நாள் தாங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாள். அது இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நிறைய வழிபாடுகள் செய்வோம். அன்னைக்கு முருக பகவானுக்கு ரொம்ப விசேஷம், சிவபெருமானுக்கு விசேஷம். அதுபோல் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் நமக்கு தெரியும். அதனால் இந்த முக்கியமான நாளில் நம்ம சித்திரகுப்தனை வழிபாடு செய்கிறதும், அவருக்கு உகந்த சில வழிபாட்டு முறைகள் நம்ம செய்கிறதுனாலையும் நம்ம வாழ்க்கை முறை நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். முக்கியமான சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் சித்திரகுப்தனை ஒன்றையும் வழிபாடு செய்யக்கூடாதுங்க. முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு மிக மிக நல்ல ஒரு பலன்களை தரும். மிகவும் விசேஷம் அன்னைக்கு நம்ம சிவ வழிபாடு செய்கிறது. அதே போல் சிவபுராணங்கள் படிக்கிறது, சிவ சம்பந்தப்பட்ட சிவபெருமானுக்கு உரிய பாடல்கள் நம்ம பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை தரும். நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலை நமக்கு கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், மன கவலைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை தரம் மேம்பாடு அடையக்கூடிய தரத்தை நமக்கு கொடுக்குங்க இந்த முக்கியமான சித்ரா பௌர்ணமி நன்னாள். அதுவும் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால நீங்கள் பூஜையை 6 மணிக்கு மேலே, 6 மணி 7 மணிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிக்கிறது, அதாவது முழு நிலவு வந்த பிறகு நீங்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது நல்ல ஒரு விசேஷம். அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நம்ம இன்றைய தினத்தில் வாங்கக்கூடிய இந்த மங்கள பொருட்கள் வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஒரு சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வருடம் முழுக்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நமக்கு அமையும். செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், தன தானியங்கள் சேர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த மங்களகரமான பொருள்களை நம்ம வாங்கிறதுனால. அன்னைக்கு முக்கியமாக வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சுக்கிர வழிபாடு மிக மிக சிறந்த, சுக்கிர பகவானை வழிபாடு செய்கிறது மிக மிக உகந்தது. அன்னைக்கு முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டிய மங்களகரமான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்கண்டு வாங்கணுங்க. கல்கண்டு முருக பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிக மிகுந்த ஒன்று. அதனால் இந்த கல்கண்டுனா நீங்கள் உருண்டை பெருசாக இருக்கும்ல, அந்த கல்கண்டை ஒரு 100 கிராமாவது கல்கண்டு வாங்கிங்க. அதே போல் கல்லுப்பு வாங்குங்க. ஒரு 10 ரூபா கொடுத்து கல்லுப்பு வாங்கிக்கோங்க. அன்னைக்கு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உகந்த ஒன்று. நமக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய, பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நானும் நிறைய வெளியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் மறக்காமல் என்னங்க இந்த கல்லுப்பை வாங்கிட்டே தான் இருக்குமானா, கண்டிப்பாக ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த கல்லுப்பு வாங்குங்க. அது ஒன்றும் வீணாக போகிற பொருள் கிடையாது. அதனால் அன்னைக்கு கல்லுப்பு வாங்குங்க. அப்புறம் ஒரு மங்களகரமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பச்சரிசி வாங்குங்க. அன்னைக்கு இந்த பச்சரிசி அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களுக்குமே நம்ம நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பொருள். பொங்கலாகவோ சாதமாகவோ நம்ம செஞ்சு ஒரு பொங்கல் போடுவோம், தயிர் சாதம் செய்வோம், லெமன் சாதம் செய்வோம், எல்லாமே இந்த பச்சரிசியில் எல்லா தெய்வத்துக்குமே செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் செய்கிறது. அதுவும் இந்த முக்கியமான நாளில் வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த பச்சரிசியை வாங்குறதுனால நமக்கு தன தானியம் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும், பஞ்சமே இருக்காது. நமக்கு அன்ன பஞ்சம் அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் அன்ன பஞ்சமே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பச்சரிசியை வாங்குகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மங்களகரமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், குண்டு மஞ்சள். பொம்பளைங்க தேய்ச்சி குளிக்கிற அந்த மஞ்சள் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. 2 மஞ்சளாவது அன்னைக்கு நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் உங்களோட வழிபாடை செய்கிறது ரொம்பவே நல்லது. அதை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு மறுநாள் கூட அதை எடுத்து நீங்கள் தினமுமே நீங்கள் பூசி குளிக்கிறதாகட்டும், நீங்கள் மஞ்சள் கயிறில் அந்த மஞ்சள் தேய்க்கிறதாக இருக்கும், தினமும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு தன தானிய சேர்க்கைக்கு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை ஏன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிர பகவானுக்கு மிக உகந்த ஒரு தானியம் தான் இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது. அந்த வெள்ளை மொச்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் 1/4 கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 100 கிராம் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ உங்களால் வாங்க முடியுதோ அந்த வெள்ளை மொச்சையை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த 5 மங்களகரமான பொருள்களையும் இந்த முக்கியமான நாளில் நீங்கள் வாங்கிடுங்க. கல்கண்டு, பச்சரிசி,
மஞ்சள், கல்லுப்பு, அது கூட இந்த வெள்ளை மொச்சை, அவசியம் இந்த வெள்ளை மொச்சை வாங்கிடுங்க. இல்லை இவ்வளோ இதெல்லாம் என்னால் வாங்க முடியாதுங்க, முக்கியமான ஒரே ஒரு பொருள் மட்டும் சொல்லுங்கள், அது மட்டும் நான் வாங்கிக்கிறேன், இல்லை ஒரு 2 பொருள் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு 10 ரூபா கொடுத்து கல்லுப்பு வாங்கிக்கோங்க. மொச்சை பயிறு சுக்கிர பகவானுக்கு உகந்த அந்த மொச்சை பயிறு வாங்கி உங்களோட வழிபாட்டு முறையை இந்த முக்கியமான சித்ரா பௌர்ணமி நாளில், அது வெள்ளிக்கிழமையில் வர்ற மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த வெள்ளிக்கிழமையில் வர்ற இந்த நாளில் நீங்கள் வந்து வாங்கி வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சு உங்களோட வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இந்த 5 பொருட்களையும் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் அதை நீங்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். அந்த கல்லுப்பையும் நீங்கள் வந்து நல்ல ஒரு சாமிக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். நான்வெஜ் சமைக்கிறதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுபோல் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த முக்கியமான நாளில் சுக்கிர பகவானுக்கு உகந்த அந்த நாளில் இதை வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும், வளமான வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.